இந்த வீடியோல நாங்க 2025 எம்சிக்யூ 8ஆவத பார்ப்போம். இதுல என்ன விஷயம்ண்டா, கேள்வி உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும். வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு தனியாக்கிய புள்ளியேற்றம் Q ஆனது மின்னுளைய மாறிலி K ஐ உடைய ஒரு மின்னுளைய ஊடகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. புள்ளியேற்றத்திலிருந்து தூரம் R-இல் ஊடகத்தினுள்ளே ஒரு புள்ளியின் மின்புலச் செறிவின் பருமன் யாது? என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு புள்ளி ஏற்றம் ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட, Q என்ற ஏற்றம். Q என்ற ஏற்றம் இருக்கு. இதுல இருந்து R தூரத்துல உள்ள இடையிலுள்ள ஒரு புள்ளியில் மின்புலச் செறிவு பருமன் யாது? மின்புலச் செறிவு E என்று எடுப்போம். சரிதானே? ரைட். இப்ப இதை நேரா போட்டு விட எடுத்துட்டு போயிடலாம். ரைட். அடுத்தது மின்னுளைய மாறிலி K தந்திருக்காங்க. இப்ப இந்த கேள்வியில ஒரு சின்ன ஒரு மயக்கம் ஒன்று இருக்கு. அதை பார்க்கும்போது மயக்கம் ஒன்று இருக்கு. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த புள்ளியை பற்றி ஒரு கவுசின் மேற்பரப்பை டிஃபைன் பண்றேன். சரியா? அது கவுசின் மேற்பரப்பு அப்படியே கோள வடிவிலான ஒரு புள்ளி மேற்பரப்பா எடுக்கிறேன். இது மத்தியா கோலமா, மொத்தமா கோலம். இஞ்சாலே ஆறு தான் நான் கீறின வட்டம் பிள்ளையா இருக்கு. இது அப்படியே ஒரு கவுசின் மேற்பரப்பு எடுக்கிறேன். மேற்பரப்பு எடுக்கிறேன். அப்ப செங்குத்தா வார ஒரு புள்ளி அடிப்படையா வச்சுக்கொண்டு இவ்வளத்தையும் கவுசின் எடுத்தேன்னு சொன்னா, இது அதாவது மின்பாயம், நிலை மின்பாயத்தை நாங்க கவுசின் தேற்றத்தின்படி வாரம். கவுசின் கவுசின் இல்லாட்டி கவுசின் என்று எழுதுவாங்க, கவுசின் எழுதலாம். காணா ஊனா போடுவாங்க. கவுசின் என்று நான் எழுதுறேன். கவுசின் தேற்றப்படி என்னன்னா, பை சமன் என்ன? Q/எப்சைலான். இப்ப என்ன நடந்திருக்கு? இங்க K தந்திருக்காங்க. மின்னுளையம் என்ன தந்திருக்காங்க? K தந்திருக்காங்க. நாங்க வளமே எப்சைலான் போடுறோம், இங்க K போடுறேன் நான். சரியா? ரைட். ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த பையன்றது EAன்னு தெரியும். மின்பாயம் என்ன சொல்றாங்க? சமன் EAன்னு இருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் நான் இப்ப சமப்படுத்தலாம். EA சமன் Q/K. ஆனா அந்த A என்றது என்னன்னு சொல்லிட்டுன்னா, E சமன் கவுசின் மேற்பரப்பு தானே. இப்படி அப்ப அது கோலமா தானே கருதுவோம். இப்படி வட்டமா இல்ல கோலமா கருதுவோம். அப்ப கோலமா கருதுவோம் என்ன? Q/, இதுக்கு பதிலா என்ன? 4π R² × K. இந்த இருக்கு R. இவ்வளவுதான் கோலமா நான் கருதுறேன். கவுசின் கோல மேற்பரப்பு செங்குத்தா போறது. இப்ப இதுதான் அந்த புள்ளியில் உள்ள என்னவா இருக்கும்? ஏற்றமா இருக்கும். ஆனா இங்க தரப்பட்ட விடைகள்ல இந்த விடை எங்கேயுமே இல்லை. எல்லாத்துலயுமே எப்சைலன் நோட் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா முதலாவது விடையில பார்ப்போம்னா Q4π எப்சைலோன் வந்திருக்கு. அது இருக்கட்டும். Q4π எப்சைலோன் R² வந்திருக்கு இல்லையா? K காண இல்லை. அதுல K இல்லை. அதுல Kயும் இருக்கு, எப்சைலோனும் இருக்கு. அடுத்தது Kயின் கீழ் 4π எப்சைலோன் R² வந்திருக்கு. அது K என்ன 5வது விட 4வது விட 5வது Q K எப்சைலோன் R² வந்திருக்கு. நீங்க அந்த விடையை நீங்க பார்ப்பீங்க. நான் ஸ்கிரீன்ல போறேன். சரி, இப்ப பிரச்சனை என்ன சொல்லிட்டுன்னா, இப்படி ஒரு விடை அதில் இருக்கான்னு பார்த்தோம்னு சொன்னா எங்கேயுமே இப்படி ஒரு விடை இல்லை. ஆனா எங்களுக்கு ஒரு இது தெரியும், தொடர்பு என்ன மின்னுளைய மாறிலி என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்ப தொடர்பு மின்னுளைய மாறிலி எப்படி பார்ப்போம்டா, தொடர்பு மின்னுளைய மாறிலி
அப்ப அதை நாங்க குறிக்கிறது எப்படின்னா எப்சிலன் ஆர் சமன் ஒரு 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 பதார்த்தத்தினுடைய மின்னுலையத்தின் கீழ் வெற்றிடத்தின் மின்னுலையம். ஒரு பதார்த்த மின்னுலையத்தின் கீழ் வெற்றிடத்தினுடைய மின்னுலையம். சரிதானே? இது ஒரு பதார்த்தத்தினுடைய மின்னுலையம் கீழ் வெற்றிடத்தின் வெற்றிடம் மின்னுலையம். இப்ப எங்களுக்கு என்ன இதுல சிக்கல் இருக்குன்னு சொன்னா, நாங்க எடுத்த இந்த விட இதுல எதுலயுமே இல்லை. இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான். நாங்க எடுத்த விட இதுல இல்லை. இது எப்சிலான் நாட் சம்பந்தப்படுது. ஆனா இங்க என்ன சொன்னாங்க, ஒரு தனியாக்கிய புள்ளியேற்றம் கியூவானது மின்னுலைய மாறிலி கே உடைய ஒரு மின்னுலைய ஊடகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இப்ப நாங்க மேக்சிமம் ஒரு விஷயத்தை நாங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த விட இல்லாட்டி இந்த வைக்கப்பட்ட பொருள் ஒரு வெற்றிடமாக இருந்தால், அதாவது மின்னுலைய மாறிலி இந்த கே என்பது வெற்றிடமாக இருந்தால், வெற்றிடத்தினுடைய தொடர்பு மின்னுலைய மாறிலி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா, வெற்றிடத்தினுடைய தொடர்பு மின்னுலைய மாறிலி 1. ஏன் வெற்றிடத்தால் பிரிச்ச வெற்றிடத்தை பிரிச்சா 1 தானே. அப்ப வெற்றிடத்தின் தொடர்பு மின்னுலைய மாறிலி எவ்வளவு 1. ஏனென்றா இங்க நாங்க எதை போட்டாலும் இதுக்கு விட எடுக்கல, விட வருதில்லை. சரியா? அப்ப இதை 1 எடுத்தீங்கன்னா அப்ப இது என்னவா இருக்கும்? எப்சிலான் ஆர் 1. அப்ப இங்க கே போட்டா அப்ப ஆர் சமன் கே இன்டு எப்சிலான் நாட் போட்டு இதுக்கு 1 போட்டனாக இருந்தா 1 போட்டா என்ன வரும் எங்களுக்கு? நேரவே கே சமன் எப்சிலான் நாட் வரும். வெற்றிடமாக இருந்தா. ஏன்னா விடை இல்லையே. விட எங்கேயா இருந்த பார்ப்போமா? விடை இல்லை. ஒரு இடத்துலையும் கே சார்பா, அதாவது எப்சிலான் சார்பா தான் விடை இருக்குது. அதை விட கேயிங்கில் எப்சிலான் நாட் வருது. அது தொடரும் மின்னுலைய மாறிலி என்று இங்கேயும் ஒருத்தரதுலையும் இல்லை. அப்ப இதுக்கு இது சமனா வரபடியா நாங்க இந்த எப்சிலான் நோட்டை இதுக்கு சமப்படுத்தலாம். எப்படி சமப்படுத்தலாம்? அப்ப நேரவே நான் கேக்கு பேல என்ன போடுறேன்? எப்சிலான் நோட்டை போடுறேன். போட்டா என்ன? இ சமன் இருக்குது Q over 4 pi r squared epsilon naught. இப்படி ஒரு விடையை ஒன்று எடுக்கலாம். இதை தவிர வேற விடைக்கு நாங்க போக இல்லாத என்னண்டா மின்னுலைய மாறிலி இது அளவு தொடரும் மின்னுலைய மாறிலி என்று எடுக்க இயலாது. எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விட இதாத்தான் இருக்க வேணும். இதை தவிர வேற விடைக்கு போறது அணுகிறதுக்கு வழி இல்லை. கே எப்சிலான் நாட் போட இயலாது. கே எப்சிலான் நாட் போட்டோம்னு சொன்னா அதாவது 2வது விடைக்கு அணுக இயலாது. 2வது விட எங்களுக்கு அணுக முடியாம இருக்கும். ஆகவே இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விடை 3வது விடை எடுக்கலாம். இந்த விடை 3வது விடைக்கு போகலாம். இப்போ விடை கொஞ்சம் தெளிவா இருக்கணும்ன்றதுக்காக நான் இதில் எழுதுறேன்னா விடை 3. சரியா? விடை 3.